ரம்னாவிஸ், இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அந்த வளர்ந்தவன் ப்ளூ சட்டை போட்டிருக்கான் தானே தளபதி வந்து வேணுன்னே தள்ளி விட்ட மாதிரி தானே தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. நேற்று பார்த்தீங்கன்னா 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒன்று, தளபதிக்கு வண்டியில் ஏறும்போது கீழே விழுந்திருக்காரு. 2வது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இப்படி இந்த மாதிரி 2 சம்பவங்கள். அது என்னென்னு எனக்கு புரியல. ஏண்டா அவர் எங்கே போனாலும் அவருக்கு பாதுகாப்பாக அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல கூட அவர் வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக டச் பண்ணிட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால தமிழ்நாட்டில் மட்டும் உங்களால் கொடுக்கவே முடியல. நீங்கள் என்ன அவ்வளோ மட்டமானவங்களா? உங்களுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? எனக்கு புரியலை. மலேசியா போகிறாரு. ஒரு டொனால்ட் ட்ரம்ப் போனால் என்ன மரியாதை கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு, அதே மரியாதை. பாண்டிச்சேரி போகிறாரு, அப்படியே இறங்கிட்டு வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா அவர் எங்கிட்டு போனாலும் கேட்டால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றீங்க. எல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி வேணுன்னே பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்த வளர்ந்தவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. மக்களை, நீங்கள் எங்கேயாவது அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு விடுங்க. அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியும். இனியோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கண், அதாவது பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் விட பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணடின்னு வாங்கி, புரியுதுங்களா? கண் வச்சுட்டா அடுத்தவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த மாதிரி நம்ம மலேசியாவில் போயிட்டு தளபதி வந்து செஞ்சுட்டு வந்த சம்பவம் அப்படி. இந்த கீழே விழுந்ததும் வண்டி ஆக்சிடெண்ட் ஆனதும் இதெல்லாமே ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். தள்ளிவிட்டது அது வேறு விஷயம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அந்த பக்கம் ஒரு சந்தோஷமாகும்போது இந்த பக்கம் இந்த விஷயங்கள் நடந்து தளபதிக்கு மேலே பட்ட கண்ணெல்லாம் போயிடுச்சு அப்படின்றத நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.